அப்போது ஜெயலலிதாவுக்கு எஸ்பிஜி இருந்தது என்று நினைவு. கூட்டமாக போய் எல்லாரும் ஜெயலலிதா கிட்ட மைக்கு போடுறாங்க, பக்கத்தில் பாதுகாவலர்கள் இருக்காங்க, விமன் ஜேர்னலிஸ்ட்டு, இங்கிலீஷ் சேனலு, விமன் ஜேர்னலிஸ்ட்டும் போயிட்டு மைக்கு போடுறாங்க. போட்டு முடிக்கும் போது எவனோ ஒருத்தன் அந்த ஜேர்னலிஸ்ட்டை மொலஸ் பண்ணிட்டான். அந்த ஜேர்னலிஸ்ட்டு நிலகுலைஞ்சு போய் அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி அழுது, அது ஜேர்னலிஸ்ட் சர்க்கிளில் மட்டும்தான் அது தெரியுது, புரியுதா? அவங்க போய் ஒரு அஃபிஷியலாக புகாராக அதை பதிவு செய்யவில்லை, எங்கேயுமே அது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகலை. ஜேர்னலிஸ்ட் சர்க்கிளில் மட்டும் அது பரவுது. அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லி புகார் அளிப்பாங்க, பரவுது. ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்ச உடனே ஷி ஆர்டர்ட் என்கொயரி. 20 பேர் அந்த டீமில், சிஎம் ப்ரொடெக்ஷன் டீமில் 20 பேர். யார் என்ன நடவடிக்கை எடுப்பார், எப்படி கண்டுபிடிக்கும்? இருட்டு. 20 பேரையும் 20 திசைக்கு அனுப்பிச்சாங்க. மணிமுத்தாறு பட்டாலியன், பழனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஆவடி அனுப்பிச்சாங்க. அப்போ அந்த அறச்சீற்றம் தானே சார் அதுக்கு காரணம்? போவோம், எப்படா பண்ணீங்க? ஆனால் இவங்க ஊபிஐ போய் பார், மகாராஷ்டிராவை போய் பார், நார்த் இந்தியாவை போய் பார் அப்படின்றாங்க. 11 o'clock அந்த பொண்ணு ஏன் போச்சுன்றாங்க, புதருக்குள்ளே ஏன் போச்சுன்றாங்க, இருட்டுக்குள்ளே ஏன் போச்சுன்றாங்க. இதெல்லாம் என்ன வாதம்?